முருகபெருமானை வணங்கி என் தாய்மொழியான தமிழை வணங்கி என்னுடைய பணியை தொடங்குகிறேன். என்றும் உள்ள தென் தமிழ் என்று கம்பனும் உன்னை கூறிவிட்டான். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி என்று பாரதியும் உன்னை கூறிவிட்டான். தமிழுக்கு அமர்ந்து என்று பேர், அந்த தமிழ் என்ற தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் உன்னை கூறிவிட்டான். உன்னை எப்படி அழைப்பேனோ, என்னவென்று அழைப்பேனோ, உண்மையை சொல்லட்டுமா, உள்ளதை சொல்லட்டுமா? அன்னை தமிழே, ஆவின் கடந்தவளே, எண்ணூர் வளர்ந்தவளே, என்னை வளர்த்தவளே, தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் தமிழர்களுக்கு அடுத்த வணக்கம். முத்து கடல் வரித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலைமைகின்ற தாயகமாக விளங்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்து அருகாய் நிறைந்து சிறந்து சிம்மாய்ந்து சிம்மாசனத்தில் சிம்ம சுப்பனமாக அமர்ந்திருக்கக்கூடிய பட்டிமன்ற நடுவர் அவர்களே, எங்களை போன்ற கவிஞர்களையும் பேச்சாளர்களையும் ஈட்டி முனைகளாக தீட்டி தமிழ் மொழியை தாரை தாரையாக மட்டுமல்லாமல் கீரைப்பட்டியிலிருந்து கீரையாகவும் பட்டி தொட்டியையும் பறிப்புகின்ற என்னுடைய குருநாதர் கீரை பிரபாகரன் அவர்களே, என் கடன் பணி செய்கிறேன் என்பதற்கேற்ப என்னுடன் வந்திருக்கக்கூடிய என் பேச்சாளர்களே, எதிரணியில் இருக்கக்கூடிய மிஸ் தென்காசி அழகிகளே, மிஸ் தென்காசியினுடைய அழகி, மிஸ் தென்காசியினுடைய அழகிகள் 3 பேரும் என்னை ஒவ்வொரு நாளும் மேடையேற்றி படைகளாக விளங்கிக் கொண்டு என்னுடன் பயணிக்கும் என்னுடைய நண்பர்களே, தருமபுரி மாவட்டத்தில் ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை என எத்தனை கோட்டைகள் இருந்தாலும், எந்த கோட்டை வந்தாலும் அதை அடித்திக்க குமாரசாமி பேட்டை தான் முன்னிலையில் இருக்கும் என்று கூறிக்கொண்டே அத்தனை பேருக்கும் கனிமான வளமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடுவர்களே, அருமையானது ஒரு தலைப்பு. குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களா பெண்களா என்பது ஒன்றுமில்லை. எதிரணியில் இருக்கக்கூடிய 3 பெண்களை பார்த்தாலே போதும் தலைப்பினுடைய முடிவு தெரிந்துவிடும். இந்த 3 பெண்களினுடைய திறமையை, 3 பெண்களினுடைய அறிவை மேடையிலே அமர வைத்து கீழே அமர்ந்து கொண்டு பெண்களை மகிழ்வித்து பார்க்கக்கூடிய கணவன்கள் இருக்கும் வரை குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்கள் தான் என்று அடித்துக் கூற முடியும். எனக்கு முன்பாக பேசிய கலைசெல்வி அம்மா அவர்களே தீர்ப்பை ஒப்புக்கொண்டார். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சௌமியா டெபுட்டி கலெக்டர் அவர்களிடம் நான் கேட்கின்ற பொழுது அவர்கள் எனக்கு உதாரணமாகவே என்னுடைய அப்பா தான் இருந்தார். ஏனால் அந்த சௌமியா என்ற பெண்மணி தமிழ்நாடு தேர்வுத்துறை ஆணையம் நடத்திய போட்டியிலே மாவட்டத்தில் மட்டுமல்லாது மாநிலத்திலே சிறப்பிடம் பிடித்ததற்கு காரணம் அவருடைய அப்பா. தன்னுடைய பிள்ளையையும் மகிழ்வித்து பார்க்கக்கூடிய திறமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு திறமை தந்தையார் மட்டும்தான் உள்ளது. அப்படி இன்னொன்னு சொன்னாங்க, எல்லாருமே நாட்டை தாய்நாடு தான் சொல்றோம், தந்தை நாடு என்று சொல்றோமா? பாரதியாரே சொல்லியிருக்கார், செந்தமிழ்நாடு என்றும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதினிலே, செந்தமிழ்நாடு என்றும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடு என்றும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, தந்தையர் நாடு என்றும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாரதியாரே சொல்லிவிட்டார். அதை நீங்களும் ஒப்புக்கொண்டீர்கள். அப்புறம் தருமபுரி மாவட்டத்தினுடைய குமாரசாமி பேட்டையினுடைய ரதி தேவி என்று சொல்லக்கூடிய செல்வ பூகதை அவர்கள் சொன்னார், முனியப்பன் சார் டெய்லி வந்து கோவிலுக்கு அர்ச்சனை பண்றாங்க, ஒரு பேர்ல அர்ச்சனை பண்றாங்க. உண்மைதான் பண்ணாரு, அவருடைய குழந்தைய பேர்ல தான் பண்ணாரு. எதுக்கு பண்ணாரு? அவர்களுடைய மனைவி கர்ப்பமாக உள்ளார். அவருடைய மனைவியை பாதுகாப்பதற்காக, குழந்தையாவை வரவைப்பதற்காக அவர் வயசு வச்சார். இது வந்து ஒரு ட்ரிக்ஸ். இப்படி ஒரு விளக்கத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அதுதாங்க என்னால ஏத்துக்க முடியல, மன்னிச்சிருங்க. உங்க ஊர்ல பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் பேசுறேன். அவங்க ஒய்ஃப் பெங்களூர் போறாங்க, தான். அது ஏங்க பக்கத்து வீட்டு சமாச்சாரம் உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலை? அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அப்புறம் நாங்க நகை வாங்குறோம், துணி வாங்குறோம். உண்மைதாங்க, பெண்கள் எல்லாருமே நகை வாங்குறீங்க, துணி வாங்குறீங்க, நாங்க சொல்லி காட்டுறோம். ஏன் சொல்லி காட்டுறோம் சார்? கீரை சார் ஒண்ணு இல்லைங்க, பொங்கலுக்கு செல்வ பொங்கல் அம்மா வீட்டுக்கு போட்டு துணி கட்டி போச்சு, அதை நாங்க பார்த்தோம். உமாமா ஈஸ்வரியமா போட்டுச்சு, அதுக்காக அடுத்த வர பார்த்தோம். அங்க பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கார யதார்த்தமா கூட நிக்கிறாரு. இந்த அம்மா உள்ள போறாங்க, அந்த நகைகள் அவ்வளவு மரியாதை. மேடம் 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 கூப்பிட்டு ஜூஸ் குடிக்கிறாங்க. இந்த அம்மா ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு, என்னங்க உங்களுக்கு வேணுமா? எப்போ ஜூஸ் குடிச்சு முடிச்சு பின்னாடி ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு வார்த்தை அவங்க கேட்கறாங்க,
அந்த நகைக்கு பில் கட்டுறது அவங்க வீட்டுக்காரர். ஆண்களுக்கு வந்த சோகம். ஆனாலும் அதை சற்றும் வெளிப்படுத்தாமல், எந்த ஒரு தயக்கமும் வெளிப்படுத்தாமல் தன்னுடைய மனைவியை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே தியாகம் செய்யக்கூடிய உங்களது கணவர் போன்ற ஒரு மனிதன் இருக்கும் வரை குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்கள் தான். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, கரண்டி பிடிக்கிற கையில தான் நாங்க கம்ப்யூட்டர் பிடிக்கிறோம். உண்மைதான். அதனாலதான் கம்ப்யூட்டர்ல அந்த வைரஸ் வருது. சொல்லுங்க பார்க்கலாம். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இதுல வைரஸ். பெண்கள் எப்பொழுது கம்ப்யூட்டரை பயன்படுத்தினாங்களோ அப்பதான் அதுல வைரஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ஒண்ணு இல்லைங்க, பொங்கலுக்கு உமா மகேஸ்வரி அம்மா அவங்க வீட்டுக்காரருக்கு தான் இருக்காரு. துணி கடைக்கு வந்திருந்தாங்க. நானும் நண்பர்களோட துணி கடைக்கு போயிருந்தேன். அப்போ சார் கிட்ட கேட்டாங்க, என்னங்க சார் திடீர்னு கடை பக்கம் வந்திருக்கீங்கன்னு. ஒண்ணு இல்லைங்க, மேடம் கேட்டாங்க புடவை வாங்கணும். நான் கேட்டேன், என்ன மேடம் புடவை வாங்குறீங்க? இல்லப்பா ஏதோ உலக அதிசயம் வந்திருக்கேன். எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா புடவையில ஏது உலக அதிசயம் கேட்கும் போது, இல்லப்பா இந்த புடவையில தாஜ்மஹால் இருக்கு, பிரமிடு இருக்கு, எல்லாம் சமாதி, செத்து போனவங்க சமாதி. அது அப்ப நான் சொன்னேன், ஏன் மேடம் உங்க வீட்டுக்காரங்க கூட கல்யாணம் பண்ணதே ஒரு மிகப்பெரிய உலக அதிசயம் தான், அதுல எந்த புடவையா இருந்தா என்ன? அப்புறம் கலைச்செல்வி அம்மா சொன்னாங்க, முனியப்பன் ரஞ்சித்தும் வீட்டுல என்ன டீ வாங்குறாங்க. உண்மைதான். அடி வாங்க, தன்னுடைய மனைவி கையால் அடி வாங்கி மனைவி அடி வைக்க அடிச்சு பழகக்கூடிய திறமை கணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுல புருஷன்மார்கள் அடிக்கிறதுல சொன்ன மாதிரி இந்த தலைப்பு ராமுக்கு கல்யாண தலைப்பா இல்ல குடும்பத்தின் மகிழ்ச்சி தலைப்பான்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க கலைச்செல்வி அம்மா, என்ன சொன்னாங்க, நல்லது செய்வதும் பெண், தீயது செய்வதும் பெண், அந்த தீய சக்தியே பெண் தான். ஒண்ணு இல்லைங்க, இங்க இத்தனை ஆண்கள் இருக்கும்ல, நம்மள ஒரு ரூம்ல கூட்டி வைக்கிட்டுங்க, ஒரு பின்ட்ராப் சத்தம் கூட வராது. இந்த 3 பேர் ஒரு ஊருக்குள்ள அனுப்பிச்சு பாருங்க, ஊரே எத்தனை பாடா போயிடும். ஆமா. அப்புறம் இன்னொரு சொன்னாங்க, இந்த காலத்துல பசங்க என்னது ட்ரிங்கிங், கட்டிங், அந்த இந்த எங்க ஒரு காலத்துல எங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க. அதனால நாங்க சரியான முறையில வளர்ந்தோம். இந்த காலத்துல பாட்டில பால் கொடுத்து வளர்க்குறாங்க. அதனாலதான் நாங்க பாட்டில் பின்னாடி போறோம். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ஆமா சார், பொதுவா எப்பயுமே பெண்கள் கிட்ட 3 பர்ஸ் இருக்கும் சார். எதுக்கு? ஷாப்பிங் 1, ஆபீஸ் 1, ஃபங்க்ஷன் 1. ஆனா ஆண்கள் கிட்ட, நீங்க இத்தனை ஆண்கள் இருக்காங்க, எல்லாருடைய வருஷத்தை நான் சொல்றேன், எல்லாருடைய ஆண்கள் கிட்டே ஒரே ஒரு பர்ஸ் தான் இருக்கும் நடுவர்களே. அந்த ஒரு பர்ஸ் கிழிஞ்சு போயிருக்கும். அந்த கிழிஞ்சு போன பர்ஸ்ல என்ன இருக்கும்? தன்னுடைய பொண்டாட்டியோட போட்டோ இருக்கும். பர்ஸும் தொலையாது, பொண்டாட்டியும் தொலைய மாட்டாங்க. இதுதான் எங்க வாழ்க்கை. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, குடும்ப பெண் போய் பாய்சன் வைப்பாங்களா, குடும்ப பெண் போய் அதை பண்ணுவாங்களா? இன்னொரு கலைச்செல்வி அம்மா இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர் பார்க்கலன்னு நினைக்கிறேன், திண்டுக்கல்ல நகைக்காக தன்னுடைய கணவனை போட்டு தள்ளிய மனைவி இன்று கைது. அதை நீங்க பாத்தீங்களா சார்? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில நடந்த விஷயம். என்னுடைய சொந்தக்கார கல்யாணத்துக்கு போன கீரை சார், கல்யாணத்துக்கு பொண்ணு அங்க ஒரு சொந்தக்கார பொண்ணு இருந்துச்சு. அழகா பட்டு புடவை, பட்டுல ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு இருந்துச்சு. நடுவர் மாத்தம் முதல்ல பட்டுல படவை ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு இருந்துச்சு. ஆனா நான் முன்னாடி போய் பார்த்தா முன்னாடி மட்டும்தான் ஜாக்கெட் இருக்குது. பின்னாடி போய் பார்த்தா அழகா பின்னாடி ஆரி ஒர்க்ல விநாயகர் போட்டோ போட்டிருந்தாங்க. ஆனா விநாயகர் நல்லா இருந்ததுங்க. நான் கூட குனிஞ்சு தலையில 3 கொட்டு கொட்டிட்டு தோப்புக்காரெல்லாம் போட்டேன். சரி, முன்னாடி போய் அந்த பொண்ணு கிட்ட போய் நின்ன, என்னங்க ராம் சார் புடவை நல்லா இருக்கா, ஜாக்கெட் நல்லா இருக்கா? என்கிட்ட இந்த மாதிரி நிறைய ஜாக்கெட் இருக்கு, அதுல ராமன் இருக்காரு, கிருஷ்ணன் இருக்காருன்னாரு. நான் கூட எவ்வளவு நாங்க ஆரி ஒர்க்குன்னா 35,000. அது ஏற்க முடியுமா? நாங்க 300 ரூபாய் வேஷ்டி சட்டை கொடுத்தா எங்களுக்கு போதுங்க ஒரு பண்டிகைக்கு. நடுவர்களே, பெண்களுக்கு எப்பவுமே ஆசை அதிகம். ஒண்ணு இல்லைங்க, உமா மகேஸ்வரி அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு கிரைண்டர் கேட்டாங்க. ஏற்கனவே அவங்க வீட்டுல இருக்குது, ஆனா அந்த அம்மா அரைக்கிறது அவர் தான் அரைக்கிறாரு, அது வேற விஷயம். சரி, என்னடா கிரைண்டர் கேட்கறாங்க? ரெயின்போ ஷோரூம் வந்ததாரு, ஏதோ புது விதமான மாடல் வந்திருக்குன்னாங்க. என்னன்னு கேட்கும்போது டிங் டிங்னாங்க. என்னடா அதுல இருக்குன்னு பார்க்கும்போது மாவை அரைக்குமா, அந்த கல்லு போய் அதே போய் சாச்சுக்குமா. அப்ப நான் சொன்னேன், எப்படி அரைச்சா என்ன, நீங்க சொல்ற இட்லி கல்லு மாதிரி இருக்குது சார். சாரே சிரிக்கிறார், அவரே ஒத்துக்கிறாரு. சார் மேடம், கருப்பான அழகுதான் ஒத்துக்கணும். பாரதத்தினுடைய நிறமே கருப்பு தான். இந்த இவங்கெல்லாம் கருப்பா இருக்காங்க, சிகப்பாக என்ன பண்றாங்க? இன்னொன்னு பாருங்க, இப்பெல்லாம் தர்மபுரியில தெரு தெருக்கு ஒரு பியூட்டி பார்லர் வந்துச்சு, தெரு தெருக்கு ஒரு பார்லர் வந்துச்சு.
அதுல இவங்க பண்ற அக்குறும்பம் என்ன பாருங்க, 3 பேர் சேர்ந்து உள்ள போறாங்க. கருமம் வெளியே வந்தா எல்லாம் ஒரே மாதிரி வராங்க. யார் பொண்டாட்டின்னு தெரியல. ஆனா சரியா அவங்களையா வந்து பார்த்தா வண்டியில ஏறிக்கலாம். ஆனா வந்துருவாங்க. ஏன் சொல்லுங்க, பில்லு நாம தானே போய் கொடுக்கணும். சார், வெளிநாட்டு கலாச்சாரம் நம்ம இந்திய நாட்டு கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிருக்கோம். வெளிநாட்டு கலாச்சாரம் ரொம்ப ஒரு கூலிங்கா இருக்கும். அங்க வெளியே போனா உதட்டெல்லாம் வெடிட்டு வரும். அதனால அந்த லிப்ஸ்டிக் பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா வேஸ்லின் பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம நாட்டுல வெப்பமான நாடு சார் நம்ம நாடு. இவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஏதோ கலாச்சாரம் சொல்லி லிப்ஸ்டிக் பூசுறாங்க. அது இவங்களுக்கு லிப்ஸ்டிக் பேரே சொல்ல தெரியல. லிப்ஸ்டிக் எப்படி பூசுறாங்க, கிருஷ்ணர் வெண்ணியை தடவை மாதிரி எடுத்து அப்பிக்கிறாங்க. இது கலாச்சாரமா சார்? இது கூட பரவாயில்ல. லாஸ்டா உமா மகேஸ்வரி மேடம் அவங்க வீட்டுக்காரரு ஒரு சார் ஏதோ ஊருக்கு மதுரைக்கு போனீங்க, பஸ்ல போனாங்க சார். அப்போ அவருக்கு உண்மையில அவர் நேர்மையான மனிதருங்க. பஸ்ல போறாங்க, நாமக்கல் கிட்ட அவங்களுடைய ஏதோ ஒரு லேடி புள்ளத்தாச்சி பொம்பளை பஸ்ல ஏறாங்க. பாவம் நிக்கிறாங்களே, இடம் இல்லைன்னு சொல்லி அவர் ஏறி இடம் கொடுக்குறாரு. அந்த அம்மா உட்காந்து இந்த அம்மா எழுதிச்சு, ஏங்க எதுக்கு நீங்க அந்த அம்மாவுக்கு இடம் கொடுத்தீங்க? ஏன்னா அந்த அம்மாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இது நியாயமாங்க? என்ன சொல்றது, நாங்க 10 மாசம் புள்ளிய பெற்றோம், 10 மாசம் புள்ளிய பார்த்தோம். 10 மாசம் பெற்ற புள்ளிய 10,000 தடவை சொல்லி காட்டுறீங்க. ஆனா என்றைக்கும் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குடும்பத்தை ஒருபோதும் தோளில் சுமந்து ஒருபோதும் வெளியே சொல்ல முடியாத ஆண்களுடைய தியாகம் தான் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. இறுதியாக ஒன்றே ஒன்று கூறிவிட்டு முடித்து நடுவர்களே, ஒரு குடும்பத்தோட அப்பா மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க ஹோட்டலுக்கு போன பின்னாடி தன்னுடைய மனைவி எனக்கு சிக்கன் ரைஸ் கேட்கறாங்க, தன்னுடைய குழந்தை நூடுல்ஸ் கேட்கறாங்க, தன்னுடைய மகன் தோசை கேட்கறான். அப்ப அந்த அப்பா உடனே விலைப்பட்டியல பார்த்துட்டு தன்னுடைய பாக்கெட்டை தொட்டு பார்க்கிறாரு. தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய மனைவியும் சாப்பிட்டு பார்க்கட்டும். சாப்பிட்டு பார்த்துட்டு பின்னாடி மிச்சம் காசு அதில் நாம சாப்பிட்டுக்கலாம் நினைக்கிறாரு. அப்ப உடனே அவருடைய குழந்தை கேட்குது, ஏன்பா உங்களுக்கு எதுவும் வேணாமான்னு. அப்ப அந்த அப்பா பெருந்தன்மையா சொல்றாரு, இல்லப்பா எனக்கு எதுவும் பசிக்கல, இப்போ நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த குழந்தைகளை, மனைவியை, தன்னிடம் பணம் இல்லாவிட்டாலும் தன் பசி அடைந்தாலும் தன் பசியை போக்கி தன்னுடைய குடும்பத்தை மகிழ்விக்கக்கூடிய திறமை, மகிழ்விக்கக்கூடிய தியாகம் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்பா கைய பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கிறோம். பார்க்கத்தாலே கொஞ்சம் ஆளுக்காக இருப்பாரு, பிச்சு பூவை போலதான் எங்களப்பா இருப்பாரு. அப்பா கைய பிடிச்சி நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது வீச முடிக்கிறோம். இறுதியாக ஒன்றே ஒன்று கூறிவிட்டு முடிச்சுக்கிறேன் நடுவர்களே. இந்தியாவுக்காக காந்தி போராடின தியாகம் அல்ல, வீட்டுக்காக ஆண்கள் போராடின தியாகம் அல்ல, இந்த 3 பெண்களுக்காக நாங்க அமைதியா இருக்குமே, நாங்க 3 பேரு எங்களுடைய தியாகம் தான் சிறந்த தியாகம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அப்பாவின்